Learning objectives of this session are 1. Salt Satyagraha movement. 2. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ், அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, காங்கிரஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்றத டீட்டெயில்டா படிப்போம். தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா த காந்தி ஐர்வின் பேக்ட், என்னெல்லாம் நடந்தது காந்திக்கும் ஐர்வின்க்கும், அதாவது பிரிட்டிஷால அனுப்பப்பட்ட ஐர்வின்க்கும் நடுவுல அப்படின்றத. Fourth one is the renewal of civil disobedience movement. Civil disobedience movement திருப்பியும் காந்தி எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, அதனால என்னெல்லாம் விளைவுகள் வந்தது அப்படின்றத பார்த்தோம். Fifth one is the communal award and the Pune Pact. Round table conference 2க்கு அப்புறமா எப்படி வந்து டாக்டர் B.R. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது, அதுல இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு நடுநிலைமைக்கு வராங்கன்றதுதான் பூனா பேக்ட் இல்லையா, அத பத்தி படிப்போம். அண்ட் ஆல்சோ எப்படி அம்பேத்கர் வந்து காந்தியையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு ஃபார் தி டு ஃபைட் ஃபார் தி ஒப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்றத பார்ப்போம். சிக்ஸ்த் இஸ் தி கேம்பெயின் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டா காந்தி எப்படி போராடினாரு, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அம்பேத்கர் கிட்ட இருந்து எப்படி வந்தது காந்தி மேல அப்படின்றத இன் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். The struggle for Purna Swaraj and launch of civil disobedience movement. Purna Swaraj na full independence. So full independence கிடைக்கிறதுக்கான struggle என்ன நடந்தது and civil disobedience movement start பண்றதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போறோம். Some congressmen not satisfied with dominion status and demanded complete independence. சில காங்கிரஸ்மென் they were not satisfied, என்னதான் dominion status நேரு ரிப்போர்ட்ல கொடுத்தாலும் they were not satisfied and wanted demanding the complete full independence. பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டை விட்டு போயே ஆகணும், எல்லாமே நம்ம கைக்கு தான் வரணும், நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் நாடா மாறணும்ன்றது தோண ஆரம்பிச்சிருச்சு. Congress session held in Lahore in December 1929 with Jawaharlal Nehru, the president of Congress. Purna Swaraj was declared as the goal of the Congress. Congress session was held in Lahore in December 1929 with Jawaharlal Nehru as the president. Jawaharlal Nehru yaru நம்மளுடைய first prime minister and also a freedom fighter and also a lawyer. And அந்த செஷன்ல தான் the Purna Swaraj, total independence or full independence, was declared as the goal. They decided to boycott the round table conference and launch a civil disobedience movement. பிரிட்டிஷர்ஸ் வந்து அழைக்கிறாங்க ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு, இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்கன்ட்டு. ஆனா இந்த காங்கிரஸ் என்ன பண்றாங்க, they decided to boycott the round table conference and launch a civil disobedience movement. In 26 January 1930, they declared it as the Independence Day and pledge was taken all over the country to attain Purna Swaraj non-violently through civil disobedience, including non-payment of taxes. 26 January 1930 Independence Day வா declare பண்றாங்க before the real Independence Day. But ஆனா after the Independence Day அதுதான் நம்மளுடைய Republic Day வா மாறுது இல்லையா, கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்த Republic Day வா மாறுது. But before the real independence, 26 January 1930 was declared as a இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் எல்லாரும் ஒரு பிளட்ஜ் எடுக்கிறாங்க, ஓத் எடுக்கிறாங்க. என்னன்னா பூர்ண ஸ்வராஜ், ஃபுல் இண்டிபெண்டன்ஸா நம்மளுடைய ஒரு மோட்டோவா இருக்கணும், அதுவும் நான் வயலண்ட்லி த்ரூ காந்தியன் மெத்தட்ஸ், அது அண்ட் ஆல்சோ த்ரூ சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், அதாவது கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணாம
அங்கங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு பட் நான் வயலண்ட் வேஸ்ல அந்த மாதிரியான ஒரு சிவில் டிசோபீடியன்ஸை வந்து கொண்டு வரணும், இன்க்ளூடிங் த நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் பே பண்ணக்கூடாது. அப்பதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வராது இல்லையா? ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. Indian National Congress authorized Gandhi to launch the movement. Indian National Congress வந்து they authorized Gandhi to launch the movement. Start பண்ண காந்தி authorize பண்றாங்க. Salt Satyagraha movement. அடுத்து நம்ம பார்க்க போறது Salt Satyagraha movement. A charter of demands presented to Viceroy Lord Irwin with an ultimatum to comply by 31 January 1930 included. ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸை வந்து வைஸ்ராய் லார்ட் ஐர்வின் கிட்ட வைக்கிறாங்க வித் அன் அல்டிமேட்டம். இதை நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும், பண்ணலன்னா பயங்கரமா ப்ரொட்டஸ்ட் வெடிக்கும் அப்படின்னு ஒரு அல்டிமேட்டமோட கொடுக்குறாங்க ஆன் 31st January 1930. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ்ட். எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணும். ஆர்மி அண்ட் சிவில் சர்வீசஸ் பை 50%. ஆர்மிக்கும் சிவில் சர்வீசஸ்க்கும் போற எக்ஸ்பெண்டிச்சரை கண்டிப்பா 50% வந்து ரெடியூஸ் பண்ணும். செகண்ட், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ராஹிபிஷன் ஆஃப் லிக்கர் ஆல்கஹாலே இருக்கக்கூடாது, அதை ஃபுல்லா ப்ராஹிபிட் பண்ணும். ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களதான் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த கிரைமும் பண்ணாது, ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களதான் அரசியல் குற்றவாளிகள் இல்ல பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணப்படணும். And reduction of land revenue by 50%. Land revenue reduce பண்ணும், அதோட taxesum by 50%. Abolition of salt tax. Salt வாங்கறதுக்கான taxஐயும் abolish பண்ணணும். இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. Viceroy did not respond to charter of demands. Viceroy Lord Irwin வந்து இதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. அப்பதான் Gandhi launched the civil disobedience movement. Inclusion of abolition of salt tax, brilliant tactical decision, breakdown of dawn on 12th March 1930. Gandhi set out from Sabarmati Ashram with 78 of its inmates. காந்தி என்ன பண்றாரு, ஒரு பிரில்லியண்டான டாக்டிக்கல் டெசிஷன் எடுக்கிறார். என்ன பண்றாருன்னா, சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார், சால்ட் சத்தியாகிரகத்தை. அவருடைய சபர்மதி ஆசிரம்லேருந்து ஒரு 78 பேரோட மட்டும் கிளம்புறாரு. ஓகேவா? ஆன் 12th March 1930 on the break of dawn, விடிய காலையில. In the procession became larger and larger when hundreds joined them along the march. அவர் வழி நெடுக்க சேர்ந்து அவ்வளோ நிறைய பேர் வராங்க. At the age of 61, Gandhi covered a distance of 240 miles in 24 days. At the age of 61, எவ்வளோ மைல்ஸ் கவர் பண்றாரு? 241 miles கவர் பண்றாரு in 24 days to reach Dundee at sunset on 5th April 1930. Dundee கிட்ட வந்து சேர்றாரு on 5th April 1930. And next morning, he took a lump of salt, breaking the salt law. Tax கட்டாம அங்க இருக்கிற lump of salt எடுக்கிறாரு by breaking the salt law. சால்ட் சத்தியாகிரகா இன் ப்ராவின்சஸ். காந்தி வந்து இந்த சபர்மதி ஆசிரம்லேருந்து தண்டிக்கு வந்து மார்ச் பண்ணிட்டு போனார்னா, மற்ற ப்ராவின்சஸ்லயும் மற்ற இடங்கள்லயும் ஸ்டேட்ஸ்லயும் இது நடக்குது. இன் தமிழ்நாடு, சி ராஜாஜி led a similar march from திருச்சிராப்பள்ளி to வேதாரண்யம். சி ராஜாஜி வந்து என்ன பண்றாரு, அவர் தான் வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடுல திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் இந்த சால்ட் மார்ச்சை கண்டக்ட் பண்றாரு. சால்ட் மார்ச்சஸ் ஆல்சோ டுக் பிளேஸ் இன் கேரளா, ஆந்திரா,
northwest frontier province where Khan Abdul Ghaffar Khan led the movement. Khan Abdul Ghaffar Khan led the movement. He organized Kudai Kidmatkar, the red shirts. எல்லாமே செய்றாரு. Kudai Kidmatkar. Gandhi was arrested at midnight and sent to Yerwada jail. Gandhi வந்து arrest பண்ணிடுறாங்க British government and he was sent to Yerwada jail. அங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் காந்தி மட்டும் இல்லாம ஜவஹர்லால் நேரு, Khan Abdul Ghaffar Khan and other leaders were swiftly arrested. Main leaders எல்லாரையும் arrest பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் ஜவஹர்லால் நேரு, Khan Abdul Ghaffar Khan and other leaders. Other forms of protest such as boycott of foreign cloth, picketing of liquor shops, non-payment of taxes, breaking of forest laws, etc. was adopted. Other forms of protest என்னெல்லாம் boycott of foreign cloth, picketing of liquor shops close பண்றது and non-payment of taxes கட்டாம இருக்குது and breaking of the forest laws என்ன எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஃபாரஸ்ட் லா பிரேக் பண்ணது எல்லாமே அடாப்ட் பண்ணப்படுது. Women, peasants, tribals, students and even children and all sections participated in the nationwide struggle. எல்லாருமே இந்த ஸ்ட்ரகிள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பெண்கள், சாமானிய மக்கள், farmers, tribal, students, even குட்டி குழந்தைங்க கூட இந்த salt satyagrahல participate பண்றாங்க. This becomes the biggest mass movement India ever witnessed. இதுதான் the biggest mass movement India has ever witnessed மாறுது. Forest Act in 1865. Forest Act na என்ன of 1865? இது போன லெசன்லயே நம்ம படிச்சோம். பிர்சா முண்டா இந்த லீடர்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் enacted the first forest act in 1865 and the act restricted access of forest dwellers to forest areas to collect firewood, cattle fodder and other minor forest produce such as honey, seeds, nuts and medicinal herbs. பிரிட்டிஷ் எனாக்ட் பண்ண அந்த லா படி ஃபாரஸ்ட் ஆக்ட் பண்ணி என்ன ஆகுது ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ஊர் ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து ஃபயர்வுட் எடுக்கிறவங்க இல்லைன்னா மாடு ஆடுங்க இதெல்லாம் மேய்க்க கொண்டு போறவங்க அப்புறம் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லாம் பேம்பூஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றவங்க அப்புறம் ஹனி சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறது மெடிசினல் ஹர்ப்ஸ் எடுக்கிறவங்க இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற மைனர் ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். Indian Forest Act of 1878 claimed that original ownership of forest was with the state. State na government, British government கிட்ட தான் original ownership of the forest இருக்கு. Wastelands and fallow lands included as forest. Wastelands எல்லாம் கூட forestல கொண்டு வந்துடுறாங்க. Shifting cultivation by tribal people was prohibited. Cultivation by the tribal peopleum prohibit பண்ணப்படுது. Alienation of forests from local control was swiftly resisted by the aggrieved Adivasis, that is tribals and nationalists. அஃப்கோர்ஸ் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ட்ரைபல்ஸை வந்து இடம்பெயர்க்கும் போது அந்த ஆதிவாசிஸ் ட்ரைபல்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்றாங்க போராடுறாங்க இதுதான் நம்ம போன லெசன்ல பார்த்தோம் இல்லையா and most striking evidence of continuing struggles of tribal groups continued. நிறைய இந்த மாதிரி அங்கங்க ட்ரைபல் குரூப்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. லாஸ்ட் லெசன்ல நம்ம வந்து பிர்சா முண்டா இவங்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்புறம் ஒரிசால இருந்த பிரதர்ஸ் எல்லாருமே ஹவு தே struggle with the forest act அந்த மாதிரி இன்னொரு பெரிய ஒரு லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா one waged by அல்லூரு சீதாராம ராஜு in
ராம்பா. ராம்பான்ற ஒரு பிளேஸ்ல இருந்து வந்த அல்லூரி சீதாராமராஜுவும் இத வந்து கொண்டு வராரு. Raju's efforts at fighting corrupt officials to protect interests of Rampa tribals prompted British to target his life. இவரும் பிர்சா முண்டா மாதிரி ராம்பா ட்ரைபல்ஸ்க்காக ஃபைட் பண்றத பார்த்து பிரிட்டிஷ் வந்து இவரையும் தீர்த்து கட்டணும்ன்ற முடிவுக்கு வராங்க. Special Malabar Police Team was sent to quell uprisings in 1922-24 of Rampa Adivasis. Rampa Adivasis உடைய protest எல்லாத்தையும் வந்து அப்ரைசிங்ஸ் ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் வந்து தணிக்கிறதுக்காக மலபார் போலீஸ் டீம் அனுப்புறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த அப்ரைசிங்கோடைய குவெல்ல தான், அதாவது அதை தடுக்க போன போலீஸோட இதுல தான் அல்லூரி சீதாராமராஜு வந்து he attains martyrdom, அதாவது வீர மரணம் எய்திடுறாரு ஃபார் த காஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் உடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்றாரு அல்லூரி சீதாராம ராஜு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து எப்படி ஜவஹர்லால் நேருவோட தலைமை கீழே நடந்த ஒரு காங்கிரஸ் செஷன்ல வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸை பாய்காட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்கன்றத படிச்சோம் இல்லையா. ஸோ வாட் ஆர் தீஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the midst of the movement, அதாவது இந்த நான் கோஆபரேஷன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்டோட மிட்ஸ்ல the first round table conference was held in London in November 1930. First round table conference வந்து உருவாக்குறாங்க British government, which was held in London in November 1930. Ramsay MacDonald, the British Prime Minister, proposed a federal government with provincial autonomy. அதாவது என்ன இவர் ப்ரொபோஸ் பண்றாருன்னா, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டை வந்து நீங்க இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ஒரு தனி கவர்மெண்டாவே நாங்க கொடுத்துடுறோம், ஆனா நீங்க ஸ்டில் இன்னும் யாரு கீழே இருப்பீங்க, பிரிட்டிஷோட காலனியா தான் இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசலை கொடுக்கிறாரு ராம்சே மெக்டொனால்ட், த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். Congress did not attend it as its leaders were in jail. First round table conference ஏன் அட்டென்ட் பண்ணலன்னா, எல்லாருமே இந்த சால் சத்தியாகிரகாக்கு அப்புறமா காங்கிரஸோட மிக முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே ஜெயில இருந்தாங்க இல்லையா. So they did not attend it. Conference closed without any decision on the question. Conference ஒண்ணுமே டிசைட் பண்ணப்படாம க்ளோஸ் பண்ணப்படுது the first round table conference. காந்தி and the Irwin Pact என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஐர்வின் ஹெல்ட் டாக்ஸ் வித் காந்தியோட வந்து டாக்ஸ் வந்து பண்றாரு, என்னெல்லாம் வந்து பண்ணலாம், சுமூகமா எப்படி இதை வந்து இந்த சத்தியாகிரக மூவ்மெண்ட் எல்லாம் முடிக்கலாம், சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்றது காந்தி கிட்ட பேசுறாரு. தட் ரிசல்டட் இன் த காந்தி ஐர்வின் பேக்ட் ஆன் 5th March 1931. ஓகேவா. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, British agreed to demand of immediate release of all political prisoners not involved in violence and return of confiscated land and lenient treatment of government employees who had resigned. எல்லா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் யாரெல்லாம் வயலன்ஸ்ல ஈடுபடலையோ அவங்கள எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த கான்ஃபிசிகேட்டட் லேண்ட், எந்த லேண்ட் எல்லாம் வந்து நிலத்தை எல்லாம் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்கப்படுது. அண்ட் ஆல்சோ எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரிசைன் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் லீனியண்டா பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ட்ரீட் பண்ணப்படுவோன்றதும் சொல்லப்படுது. It also permitted people of coastal villages to make salt for consumption of and non-violent picketing. It permitted people of coastal villages to make salt for consumption. Coastal villageல இருக்கிற people வந்து they can prepare the salt for consumption and non-violent picketing. Non-violent methodsல protest பண்ணலாம். Congress agreed to suspend civil disobedience movement and attend the conference. காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அவங்க தரப்புல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்றோம் அண்ட் கான்ஃபரன்ஸை அட்டென்ட் பண்றோம்னு சொல்றாங்க. காந்தி attended the second round table conference which began on 7th September 1931. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை காந்தி அட்டென்ட் பண்றாரு on
7th September 1931. Gandhi refused to accept separate electorates for minorities. Electorates யாரெல்லாம் வந்து எந்த கான்ஸ்டியூன்சில எந்த ப்ரொவின்சஸ்ல எந்த ஸ்டேட்ஸ்ல வந்து எங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளோ எம்பிஸ் இருப்பாங்க மொத்தம் 39 எம்பிஸ். இந்த 39 தான் தமிழ்நாடு மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு எப்படி டிசைட் பண்ணுவாங்க? அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பாப்புலேஷனை வச்சு இல்லையா? ஸோ அப்போ உத்தரப்பிரதேஷ்ல இன்னும் அதிகமா இருப்பாங்க, பீகார்ல இன்னும் அதிகமா இருப்பாங்க. அப்புறம் யூனியன் ஸ்டேட்ஸ் ஆனா இப்போ பாண்டிச்சேரியில எல்லாம் ஒரு எம்பி தான், டெல்லியில இருந்தும் ஒரு 2 எம்பி இருப்பாங்க. அந்த மாதிரி அதுதான் வந்து எவ்வளவு பேர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்றதுதான் எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரோட்ஸ்ல தான் மைனாரிட்டிஸ்க்கான ரிசர்வேஷன் கேட்கப்படுது. ஓகேவா? ஈவன் முஸ்லிம்ஸ்க்கான ரிசர்வேஷனும் கேட்கப்படுது. அதாவது இப்போ 39 எம்பிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுல பிரசன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 39ல 5 எம்பிஸ் வந்து இது முஸ்லிம்ஸா இருக்கணும், 5 எம்பிஸ் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்டா இருக்கணும்ன்ற மாதிரியான ரிசர்வேஷன் கேக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் முஸ்லிம்ஸ் கூட வந்து ஓகே சொல்றாரு காந்தி. ஆனா மைனாரிட்டிஸ், அதாவது இவங்க சொல்லப்படுற அந்த அன்டச்சபிள் இவங்க தான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரோலைட்ஸ் கொடுத்தத வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. ஏன்னா அதை காந்தி எப்படி பாக்குறாருன்னா ஒரு பிரிவினைவாதமா பாக்குறாரு. ஹிந்துஸ்குள்ளேயே ஒரு பிரிவினைய கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி காந்தி பாக்குறாரு. திஸ் ரிசல்டட் த செகண்ட் கான்ஃபரன்ஸ் என்ன ஆகுது? இட் எண்டட் வித்வுட் எனி ரிசல்ட். ஒரு ரிசல்ட்டும் இல்லாம திருப்பியும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் எண்ட் பண்ணப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அம்பேத்கர் தான் மைனாரிட்டிஸ்க்கான செப்பரேட் எலக்ட்ரோலைட்ஸ் கேட்கிறாரு. ஏன்னா அப்பதான் அந்த மக்கள் வந்து இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணப்படுவாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்ற ஒரு நல்ல உத்தேசத்துலதான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து அதை ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா காந்தி வந்து இல்ல, அது வந்து திருப்பியும் ஹிந்துஸ்குள்ளேயே ஒரு பிரிவினை கொண்டு வந்துரும், வேணான்ற மாதிரி ஆர்கியூ பண்றாரு காந்தி. The renewal of civil disobedience movement. Again suspend பண்ணப்பட்ட civil disobedience movement எப்படி renew பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, on returning to India, Gandhi revived the civil disobedience movements and government prepared to meet the resistance. காந்தி வந்து திருப்பியும் இதை தொடங்குறாரு. And in the time British government was prepared to meet the resistance. Martial law enforced and Gandhi was arrested on 4th January 1932. Again Gandhi was arrested. All Congress leaders were also arrested. Protests and picketing by people suppressed with force. Force use பண்ணி தான் protest எல்லாத்தையும் வந்து stop பண்றாங்க. Meantime, the third roundtable conference was held from 17th November to 24th December 1932. Congress did not participate in the conference as it had revived the civil disobedience movement. Third roundtable conference boycott பண்ணிடுறாங்க Congress. Communal Award and Pune Pact. இந்த Pune Pact அப்படின்றது தான் வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. காந்தியோடைய அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும்ன்றத ரொம்ப வந்து ஸ்ட்ராங் பண்ணப்பட்டது வந்து இந்த பூனா பேக்ட் அப்புறமா தான். On 16th of August 1932, Ramsay MacDonald announced the Communal Award which provided the separate electrodes to minorities. Minorities-க்கான separate electrodes கொடுக்குறாங்க. with Muslims, Sikhs, Indian Christians, Anglo-Indians, women and the depressed classes. Depressed classes-னா யாரெல்லாம்
தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்பட்ட அந்த காஸ்ட் மக்கள், அந்த கிளாஸஸ் ஆன மக்கள், ஸோ டிப்ரெஸ் கிளாஸ் மக்கள்ஸ்க்கும் சேர்த்துதான் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் கொண்டு வரப்படுது. டாக்டர் B.R. Ambedkar, the leader of the depressed classes, strongly argued for separate electrode. இவர் தான் அம்பேத்கர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயே போய் அவர் தான் லீடர் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். ஓகேவா, அவர் போயிட்டு ஆர்கியூ பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாரு. ஆஸ் இட் அக்கார்டிங் டு ஹிம் would give them political representation and power. இந்தியால அந்த டிப்ரெஸ் கிளாஸஸ் ஆர் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்படுற கிளாஸ்ல இருந்த மக்கள் எல்லாருமே படிப்புக்கு, பேசிக் நீட்ஸ் ஆன தண்ணிக்கு, எல்லாத்துக்குமே அந்த காலத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க. கோயிலுக்குள்ள போக கூடாது, படிக்க கூடாது, பப்ளிக் பிளேசஸ அவங்க யூஸும் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கொடுமைகள் இருக்கும்போது நம்மளோட ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆன டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன நினைக்கிறாரு, இவங்களுக்கு அந்த செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தாதான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த மக்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் கிடைக்கும், அவங்க கையில பவர் இருக்கும். அப்போ நிறைய இந்த இன்இக்வாலிட்டி அழிஞ்சிரும், அப்ப எல்லா மக்களும் ஈக்குவல் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால்தான் இந்த செப்பரேட் எலக்ட்ரோலைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாரு அம்பேத்கர். On 20th September 1932, Gandhi went on to fast on to death against separate electrodes for depressed classes. காந்தி என்ன சொல்றாரு, இந்த டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ் கொடுக்க கூடாது, இது கொடுத்தீங்கன்னா ஹிந்துஸ்குள்ளேயே பிளவு வரும், அவங்க தான் உண்மையான ஹிந்துஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு இந்த செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ் கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா நான் உயிரை கூட விட்டுருவேன், அதனால ஐ எம் கோயிங் ஆன் அ ஃபாஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு ஆன் 20th September 1932. மதன் மோகன் மால்வியா, Rajendra Prasad and others held talks with Ambedkar and M.C. Raja. Depressed classes உடைய leaders ஆன அம்பேத்கர் and M.C. ராஜாவோடைய யார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, மதன் மோகன் மால்வியா அண்ட் ராஜேந்திர பிரசாத். இவங்க எல்லாம் பேசி the leaders of second round table conference and the London depressed classes. இவங்க தான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் உடைய லீடர்ஸ் ஆஃப் த டிப்ரெஸ் கிளாஸஸா இருந்திருக்காங்க அம்பேத்கர் அண்ட் M.C. ராஜா. Now comes the Pune Pact. Intense negotiations நடைபெறுது காந்தி அண்ட் அம்பேத்கருக்கு நடுவுல, between காந்தி அண்ட் அம்பேத்கர், which is called as Pune Pact. And the agreement between Gandhi and Ambedkar is called as the Pune Pact. Principle of separate electrodes abandoned. Separate electrodes விட்டு கொடுத்துறாரு அம்பேத்கர். சரி, அதை abandon பண்ணிடுறோம் அப்படின்றாரு. Instead, principle of joint electrode accepted with reservation of seats for depressed classes. செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ விட்டு கொடுத்துடுறோம், ஆனா ஜாயிண்ட் எலக்ட்ரோட் வைக்கலாம், ரிசர்வேஷன் வேணும். காங்கிரஸ்ல இப்போ 230 MPs இருக்காங்கன்னா அதுல 70 பேராச்சு டிப்ரெஸ் கிளாஸ்ல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாயிண்ட் எலக்ட்ரோட்ட அம்பேத்கர் ப்ரொபோஸ் பண்றாரு. Reserved seats for depressed classes increased from 71 to 148, and the central legislature 18% of the seats were reserved. எவ்வளோ reserved seats for depressed classes increased from 71 to 148, and central legislature 18% of seats were reserved. Campaign against untouchability. இந்த பூனா பேக்டுக்கு அப்புறமா தான் காந்தியோட ரிசால்வ் ஆஃப் அன்டச்சபிலிட்டிக்கு அகெயின்ஸ்டா போகணுன்றதே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகுது.
காந்தி ஏன்னா அம்பேத்கரோட பேசினதுக்கு அப்புறமா தான் அந்த டிப்ரெஸ் கிளாஸஸோட மக்கள் வந்து எவ்வளோ பாடுபடுறாங்கன்றது காந்திக்கே புரிய வருது. Gandhi devoted the next few years towards abolition of untouchability and engagement with Dr. B.R. Ambedkar made a big impact on his ideas about the caste system. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட பேசினதுக்கு அப்புறமா அவரோட பழகுனதுக்கு அப்புறமா தான் காந்திக்கு இந்த காஸ்ட் சிஸ்டமோடைய கொடுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அவர் ஏன்னா இந்த காஸ்ட் சிஸ்டமோடைய கொடுமைகளை அனுபவிச்சு மேல வந்தவர் தான் யாரு? நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இல்லையா? சோ அவர் மூலியமா தான் காந்திக்கு இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெரிய வருது, ஐடியாஸ் தெரிய வருது, பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாரு. அண்ட் அவருடைய கடைசி வருடங்கள் எல்லாம் காந்தி வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிக்கே டிவோட் பண்றாரு. அதுதான் அவரோட எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றது அளவுக்கு ட்ரீட் பண்ணப்படணும்ன்றது தான் காந்தியோடைய மிகப்பெரிய பிரின்சிபலா இருந்திருக்கு. He shifted his base to Satyagraha Ashram at Wardha and undertook an all-India tour called Harijan Tour. அந்த அன்டச்சபிள்ஸ் எல்லாம் ஹரிஜன்னு சொல்லிட்டு ஹரிஜன் டூர்னு எடுக்கிறாரு காந்தி. அண்ட் he shifted his base of to Satyagraha Ashram at Wardha. He started a Harijan Sevak Sangh to work for removal of discrimination. Harijan Sevak Sangh start பண்ணிட்டு he also works for the removal of discrimination. Work to promote education, cleanliness, hygiene, and giving up of liquor among depressed classes. Education promote பண்றாரு, cleanliness promote பண்றாரு, hygiene and giving up of liquor to among depressed classes. The important part of the campaign was temple entry movement that was decided on 8 January 1933, observed as Temple Entry Day. ஏன் இப்படி ஒரு டே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரெஸ் கிளாஸஸ், ஹரிஜன்ஸ்ன்னு சொல்ற அன்டச்சபிள்ஸ் இவங்க எல்லாருமே வந்து தேவர் நாட் அலவுட் டு என்டர் ஈவன் த டெம்பிள். அந்த அளவுக்கு கொடுமையா ஒரு கடவுளுடைய ஒரு சன்னிதானத்துக்கு எல்லாருமே என்ட்ராகக்கூடிய கடவுளுடைய சன்னிதானத்துக்கு கூட இவங்க என்ட்ராக கூடாதுன்றது இருந்த போது காந்தி he proposes the temple entry movement, which was held on 8 January 1933, and that day was observed as the temple entry day. Even in the temple entry movement kuda காந்திக்கு எப்படி வருதுன்னா பிகாஸ் ஆஃப் his influence by டாக்டர் B.R. அம்பேத்கர். 1918s 20sலயே வந்து பூனால வந்து அம்பேத்கரும் அப்புறம் தமிழ்நாட்டுல பெரியாரும் வந்து இந்த டெம்பிள் கோயில் நுழைவு போராட்டங்கள் எல்லாம் எக்கச்சக்கமா நடத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் காந்தியும் இத செய்யறாரு. ரீகேப். சால்ட் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ஆஃப் த சால்ட் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் எல்லாம் என்னென்ன, அதோடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் அட்லாஸ்ட் காந்தி அரவிந்த் பேக்டை பத்தி பார்த்தோம். அப்புறம் ரெனியூவல் ஆஃப் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம். அப்புறம் கம்யூனல் அவார்ட் அண்ட் Pune pact between Ambedkar and Gandhi என்ன செப்பரேட் எலக்ட்ரோலைட்ஸ் அம்பேத்கர் கேட்கிறாரு, காந்தி தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் அம்பேத்கரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயே ஒரு ஜாயிண்ட் பேக்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா காந்தி தன்னுடைய போராட்டங்களையும் மாத்துறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் அம்பேத்கர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். And the campaign against untouchability, தீண்டாமைக்கு எதிரா போராட்டத்தை எப்படி வந்து காந்தி கையில் எடுக்கிறாரு ஆஃப்டர் his attachment or his influence with டாக்டர்
B.R. அம்பேத்கர். அம்பேத்கரோட இன்ஃப்ளூயன்ஸால எப்படி தீண்டாமையை ஒழிக்கணுன்றதுக்காக காந்தி தன்னுடைய மற்ற நாட்கள் எல்லாம் செலவழிச்சாருன்றது தான் த கேம்பெயின் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ இந்த செஷனும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.